ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு தக்காளி ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரில் துவரம் பருப்பு, தக்காளி பழம், பெருங்காயம் போட்டு அவிச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. புளி உப்பு போட்டு அதை கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம் இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு வத்தல், கருவேப்பிலை, அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தை போடுங்க. புளி கரைசல், பருப்பு இதெல்லாம் ஒன்றா விடுங்க. அதை இவ்வளோ கொட்டணும். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ கொஞ்சம் நீங்கள் விட்டுக்கலாம். ரசத்துக்கு ருசி இதில் தான் இருக்குது. லைட்டாக ரசம் கொதிக்கும். கொஞ்சம் போல் பச்சை தண்ணியை விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி கடையில் இல்லை, எப்போதும் இருக்குது, இந்த நேரத்தில் இல்லை. சரி, ஓகே, அது இல்லாமல் கூட வச்சா சுவையாக தான் இருக்கும். நீங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலை ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடலில் வச்சா சுவையான ரசம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வச்சுருக்கேன். சிக்கனை வச்சு குழு ரசம் அதே கரண்டியில் கோதி விட்டால் இன்னும். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை பார்க்கலாம்.